கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் பல வேளைகளில் உங்களை சில காரியங்களை செய்ய சொல்லுவார். அந்த காரியங்களை நீங்கள் செய்ய துவங்கும் பொழுது அந்த காரியத்தில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். சில காரியங்கள் தேவன் சொல்லியும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுனால் அதில் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியவில்லை. நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பல காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் நான் வாசித்த பொழுது என் உள்ளத்தை தொட்ட ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். யோசுவா மரித்த பின்பு கானானை சுதந்தரிக்க யாரெல்லாம் போக வேண்டும் என்று இஸ்ரவேலருக்கு ஒரு குழப்பம். ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யூதா எழுந்து முதலாவது புறப்பட கடவன், கானான் தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஒரு கட்டளையும் வாக்கு தத்தமும் இருக்கிறது. கட்டளை என்ன? யூதா புறப்பட வேண்டும். வாக்கு தத்தம் என்ன? தேசத்தை ஒப்பு கொடுத்தேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை செய்ய சொல்லி, தேவனுக்காக சில யுத்தங்களை செய்ய சொல்லி, தேவனுக்காக சில முயற்சிகளை எடுக்க சொல்லும் பொழுது ஆண்டவர் யூதா முதலாவது புறப்பட கடவன் என்ற வார்த்தையை கொடுத்து வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ முறை அவருக்காக சில ஜெயங்களை கொடுப்பதற்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, நீ செய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் நீங்கள் செய்யாததினால் இன்றைக்கு வரைக்கும் அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். வசனம் 4. யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். என்ன அற்புதமா இருக்கிறது! ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார், கட்டளையும் வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். எழுந்து போன போது தேசத்தை ஒப்பு கொடுத்தாராம். இன்றைக்கு சில காரியங்களில் தீர்மானம் எடுங்கள். நான் இதை கர்த்தருக்காய் செய்ய போகிறேன், ஆண்டவருக்காக நான் இந்த காரியத்தை துவங்க போகிறேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபம் செய்துவிட்டு தேவனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் புறப்படும் பொழுது ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தர் அதே செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே எத்தனையோ காரியங்களிலே குழப்பமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்திருந்தாலும் ஆண்டவரே, நீ எழுந்து போ, நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி யூதா எழுந்த பொழுது கர்த்தர் ஒப்பு கொடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகளும் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு உமக்காக சில காரியங்களை செய்ய தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் கூட இருப்பீராக. வாழ்க்கை பிரச்சனைகள், வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் சவால்கள் இவர்களை சந்திக்க இவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தர் கூட இருப்பீராக. ஒப்பு கொடுத்தேன் என்றீர், ஒப்பு கொடுத்தீர். அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு செய்ய போறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஒப்பு கொடுப்பேன் என்றவர் நிச்சயம் ஒப்பு கொடுப்பார். தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள்.